ஹலோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டுடைய 3D மாடல். எதனுடைய பிசிபி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்இடியோட பிசிபி போர்டுடைய 3D மாடல் தான் இது. பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த சர்க்யூட். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்களே வந்து பிசிபி டிசைன் பண்ணலாம். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிசிபி டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்திங்கன்னா KiCad. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து கூகுளில் போய்ட்டு KiCadன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோடுறத வந்து கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டோஸுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விண்டோஸ் OS, அதனால் விண்டோஸை டச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்களா உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார் எனி ஒன் அட்மின் ரெண்டுத்தில் எது வேணால் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை, இல்லை அட்மின் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு கொடுத்து கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருந்துன்னு வரும். இந்த பேஜில் என்னென்ன இருக்குன்ட்டு நான் ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல், எடிட், வியூ இந்த மாதிரிலாம் வந்து மேலே டாப்பில் இருக்குது. ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று வரும். நியூ ப்ராஜெக்ட் எதுன்னு டச் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்டுடைய நேம் கேட்கும். இந்த ப்ராஜெக்டுடைய நேம் பார்த்திங்கன்னா எல்இடி சர்க்யூட் தான் பண்ண போகிறேங்க. அதனால் எல்இடி பிசிபின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டர், சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், ஃபுட்பிரிண்ட் எடிட்டர், கர்பர் வியூவர், இமேஜ் கன்வெர்ட்டர், கால்குலேஷன் டூல்ஸ், டிராவிங் ஷீட் எடிட்டர், ப்ளக்இன் அண்டு கான்டாக்ட் மேனேஜர் நிறைய இருக்குது. இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிமேட்டிக்னால் வந்து திட்டம். ஒரு பிசிபி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளான் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்கிமேட்டிக் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக் எடிட்டருடைய ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நம்ம ஸ்கிமேட்டிக் எதுன்னு எடிட் பண்ண போகிறோங்க. இந்த ஷீட் பார்த்திங்கன்னா A4 சைஸ் ஷீட்டு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிம்பிள் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டு வந்து எல்இடின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு. நெக்ஸ்ட்டு வந்து சுவிட்சுன்னு டைப் பண்ணுங்கள். சுவிட்சில் வந்து SPSTன்னு போட்டுக்கோங்க. சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ. சுவிட்ச் வந்து எதுக்குன்னா எல்இடி வந்து ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ டெர்மினல் வந்து 1x2. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரில் வந்து US UKன்னு 2 டைப் இருக்குது. ஸோ US டைப் வந்து வச்சுக்கோங்க. காம்பவுண்ட்லாம் வந்து பக்கம் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் எப்படி பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூ டெர்மினலில் தான் நம்ம வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோங்க. அதனால் இந்த ஸ்க்ரூ டெர்மினல் நேம் பார்த்திங்கன்னா பேட்டரின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும், ஒயர்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நான் எப்படி பண்ணுறேனோ அதேமாதிரி வந்து கனெக்ஷன் பண்ணிடுங்க. ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா எர்த்து கொடுக்க மறந்துடாதீங்க. எல்லா சர்க்யூட்டுக்கும் எர்த்து இல்லைனா கிரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். மேலே பார்த்திங்கன்னா R22 R42ன்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அனாட்டேஷன் கொடுத்துருங்க. அனாட்டேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்ததுக்கப்புறம் ERC கொடுத்துருங்க, எலக்ட்ரிக்கல் ரூல் செக்கர். அதில் வந்து எந்த எரர்ஸும் எந்த வார்னிங்ஸும் இருக்கக்கூடாது. பவர் ஃப்ளாக் கொடுக்க மறந்துடாதீங்க. சிஸ்டத்துக்கு வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் பவர் ஃப்ளாக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ERC கொடுங்க. ERCனா எலக்ட்ரிக்கல் ரூல் செக்கர்னு சொல்லுவாங்க. ERC கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரர்ஸ் வார்னிங்ஸ் எதுவும் வரலன்னா மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா அசைன் ஃபுட்பிரிண்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து எல்இடின்னு இருக்கும். எல்இடியில் வந்து த்ரூ ஹோலில் டச் பண்ணிக்கோங்க. த்ரூ ஹோலில் பார்த்திங்கன்னா டயா வந்து 3mm இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜேன்னு கனெக்டர் ஸ்க்ரூ டெர்மினல் சொல்லுவாங்க. ஸ்க்ரூ டெர்மினலுக்கு வந்து டெர்மினல் பிளாக்
போனிக்ஸில் போய்ட்டு 1x2 வெர்டிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டருக்கு வந்து பிச் வந்து 7.62 வெர்டிக்கல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுவிட்சுன்னு லெஃப்ட் சைடில் தட்டிங்கன்னா சுவிட்சு தானே கிடைக்காது, பட்டன் சுவிட்சு தான் இருக்கும். நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து சிங்கிள் த்ரோ சுவிட்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் சுவிட்சு த்ரூவல்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் 6mm இருக்கும் த்ரூவலில், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா காம்பனண்ட்டுக்கும் ஃபுட் பிரிண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அண்டு சேவ் ஸ்கிமேட்டிக் டு கண்டினியூன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஓகேன்னு கேட்கும், ஓகேன்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே பேஜ் ஓப்பன் ஆகும். எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபைல்னு இருக்கும், ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிபி எடிட்டர்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிசிபி எடிட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்டுன்றதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் வந்துடும். காம்பவுண்ட்லாம் வந்து கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கனெக்டர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர், அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்சு, அடுத்து பார்த்திங்கன்னா எல்இடி, இந்த மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா அசம்பிள் பண்ணிடுங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுன்னு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுதான் பிசிபியோட ட்ராக்கு. அதை வச்சுன்னு ட்ராக் வந்து லைனாக கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி ட்ராக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணோம். ஜோன்ஸ் ஃபில் ஆச்சுன்னா ஜோன்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி ரைட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பிசிபி போர்டை எஜுகேட் பண்ணுறதுக்கு காப்பர் ஜோன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கோசரம் ஜோனை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக வந்து கரெக்டாக 4 எட்ஜஸ் வந்து ஜோன்ஸை ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பீன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஜோன்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிசி போர்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி 3D வியூ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பேசிக் எல்இடி சர்க்யூட். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் பிசிபி டிசைனர் ஆகலாம். இந்த பிசிபி போர்டில் நான் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரூவல் காம்பனண்ட். எஸ்எம்டினா வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கும், அதாவது இந்த பிசிபி போர்டுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் தான் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிசிபி தானே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வந்து ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்ட் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று. பாசிட்டிவ் வந்து ரெசிஸ்டர் இருக்கிற பக்கமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டர் என்ன பண்ணுன்னா கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரெசிஸ்டர்லேருந்து சுவிட்சுக்கு போகும். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டராக தான் போடணும், அப்புறம் தான் சுவிட்சை போடணும். ஸ்டார்டிங்கில் சுவிட்சை போட்டோம்னா சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆயிரும். சுவிட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆனோட பகுதியை எல்இடிக்கு வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸ்க்ரூ டெர்மினலோடைய நெகட்டிவ் சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். எல்இடினா நிறைய டைம் சொல்லியிருப்பேன், எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் பிசிபி டிசைனர் ஆகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ட்ரிபிள் இல்லைனா ஈஸி யாருன்னா படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி பிசிபியில் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.